அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சயின்ஸ் பாடத்திலிருந்து மொத்தம் 100 வினாக்கள் என்று நான் பார்க்க போகிறோம். இந்த 100 வினா எப்படி பார்க்க போகிறோம்னா, முதல் 50 வினாவாகவும் அடுத்த ஒரு 50 வினாவும் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நமது சென்று மாணவர்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு ஃபிசிக்கலுக்கு தேர்வாகி உள்ளார்கள். விவேக் மற்றும் அபிமன்யு ஆகிய இருவர்களுக்கும் ஆர்சி சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஜிம் கார்பெட். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா ஜிம் கார்பெட். அடுத்த இரண்டாவது வினா, மூச்சு திணறல் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது? குரோமியம். மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எதுனா குரோமியம். மூன்றாவது வினா, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின். நாலாவது வினா, உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யார்? கிளாட் பெர்னாட். உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யாருன்னா கிளாட் பெர்னாட். ஐந்தாவது வினா, மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது? சின்கோனா மரம். மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எதுனா சின்கோனா மரம். ஆறாவது வினா, ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவர் யார்? சாமுவேல் ஹெனிமேன். ஹோமியோபதியின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா சாமுவேல் ஹெனிமேன். அடுத்தது ஏழாவது வினா, டிஎன்ஏ மூலக்கூறின் சுருளின் விட்டம் எவ்வளவு? 20 ஆம்ஸ்டாங். டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுன்னா 20 ஆம்ஸ்டாங். எட்டாவது வினா, ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலை? நீலம். ஒளிச்சேர்க்கையில அதிக திறன் உள்ள எந்த ஒளி அலைனா நீலம். ஒன்பதாவது வினா, மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எது? அதோட வளர்ச்சி வளையங்கள் தான். மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எதுனா வளர்ச்சி வளையங்கள். பத்தாவது வினா, இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய எந்த ஆண்டு? 1992. இந்திய அரசு யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1992. 11வது வினா, மிக பொதுவான புற்றுநோய் வகை எது? கார்சினோமா. மிக பொதுவான புற்றுநோய் வகை எதுனா கார்சினோமாஸ். 12வது வினா, டார்வின் எழுதிய புத்தகம் எது? இனங்களுடைய தோற்றம். டார்வின் எழுதிய புத்தகம் எதுனா இனங்களுடைய தோற்றம். 13வது வினா, 1970களில் ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யார்? குரானா. 1970களில் செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யாருன்னா குரானா. 14வது வினா, மனிதனின் உணவை சேமிக்கும் உறுப்பு எது? தசை. மனிதன்ல உணவை சேமிக்கும் முக்கிய உறுப்பு எதுனா தசை தான். 15வது வினா, சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எதுனா வைட்டமின் டி. 16வது வினா, முழு வளர்ச்சியடைந்த மனிதனின் இதய துடிப்பு எத்தனை? ஒரு நிமிடத்திற்கு 70 72 ஆகும். முழு வளர்ச்சியடைந்த மனிதனின் இதய துடிப்பு எவ்வளவுனா ஒரு நிமிடத்திற்கு 70 72 ஆகும். 17வது வினா, நாள் ஒன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீரின் அளவு எவ்வளவு? ஏறக்குறைய 1.5 லிட்டர். நாள் ஒன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீர் அளவு எவ்வளவுனா ஏறக்குறைய 1.5 லிட்டர். 18வது வினா, மஞ்சள் காமாலை நோய் பரவுவது எதன் மூலம்? நீர். மஞ்சள் காமாலை நோய் எதன் மூலம் பரவுகிறதுனா மாசிறந்த நீர் குடிப்பதனால் பரவுகிறது. 19வது வினா, எந்த வியாதி வராமல் தடுக்க ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது? டிப்தீரியா, டெட்டனஸ் மற்றும் கக்குவானுவல். ஸோ இந்த வியாதினாலதான் தடுக்கிறதுக்கு ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது 20வது வினா, அயோடின் குறைபாடு ஏற்படுவது எது? முன்கழுத்து கழலை. அயோடின் குறைபாட்டால் என்ன ஏற்படுகிறதுனா முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது. அடுத்து 21வது வினா, சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் எது? கிரியேட்டின். சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் எதுனா கிரியேட்டின். 22வது வினா, நாடாப்புழு யாரிடம் அதிகமாக காணப்படுகிறது? பன்றி மாமிசம் உண்பவர்களிடம். பன்றி மாமிசம் உண்பவர்களிடம் அதிகமாக நாடாப்புழு காணப்படுகிறது. 23வது வினா, எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது? குரங்கு. 24வது வினா,
மலேரியா நோயை உண்டாக்குபவை எவை? புரோட்டோசோவா. மலேரியா நோயை உண்டாக்குபவை எவன? புரோட்டோசோவா. 25வது வினா, இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது? கார்டியோகிராம். இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எதுன? கார்டியோகிராம். அடுத்த 26வது வினா, மின்தடையை அளக்கும் கருவி எது? ஓம் மீட்டர். மின்தடையை அளக்கும் கருவி எதுன? ஓம் மீட்டர். 27வது வினா, நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? டி புஷ்னெல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யாருன்னா டி புஷ்னெல். 28வது வினா, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா ஒயர்ஸ்டேட். 29வது வினா, மின்னூட்டத்தின் அலகு எது? கூலும். மின்னூட்டத்தின் அலகு எதுனா கூலும். மின்னோட்டத்தின் அலகு எதுனா ஆம்பியர். 30வது வினா, விசையின் அலகு எது? நியூட்டன். விசையின் அலகு எதுனா நியூட்டன். அடுத்து 31வது வினா, பெர்சியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாடு ஏற்படுகிறது? விட்டமின் B12. பெர்சினியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறதுனா விட்டமின் B12. 32வது வினா, காலரா நோயை உண்டாக்குபவை எதுனா விப்ரியோ காலரே. காலரா நோய் உண்டாக்கும் பாக்டீரியா எதுனா விப்ரியோ காலரே. இந்த விப்ரியோ காலரே கமா வடிவ பாக்டீரியா ஆகும். அடுத்து 33வது வினா, புளோரிகல்ச்சர் என்பது என்ன? பூச்செடி வளர்ப்பு. புளோரிகல்ச்சர் என்பது என்னன்னா பூச்செடி வளர்ப்பு. 34வது வினா, வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் பிரிவு எது? கார்டோகிராஃபி. வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு எதுனா கார்டோகிராஃபி. 35வது வினா, தோல் பற்றி மருத்துவ படிப்பு எது? டெர்மாலஜி. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எதுனா டெர்மாலஜி. அடுத்து 36வது வினா, குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்? மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்னா மார்க்ஸ் பிளாங்க். 37வது வினா, மிதத்தல் விதியை கூறியவர் யார்? ஆர்கிமிடிஸ். மிதத்தல் விதியை கூறியவர் யார்னா ஆர்கிமிடிஸ். 38வது வினா, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எதுனா மெக்னீசியம். 39வது வினா, தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எது? குளோரின். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எதுனா குளோரின். 40வது வினா, ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்ன? அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்னன்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். அது 41வது வினா, காரங்கள் சிகப்பு லிட்மஸ் தாளை எந்த லிட்மஸ் தாளாக மாற்றுகிறதுனா நீல கலராக மாற்றுகிறது. காரங்கள் சிகப்பு லிட்மஸ் தாளை நீல கலராக மாற்றம் செய்கிறது. அடுத்தது 42வது வினா, இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எது? பொட்டாசியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எதுனா பொட்டாசியம் நைட்ரேட். 43வது வினா, சிரிப்பூட்டும் வாயு எது? நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பூட்டும் வாயு எதுனா நைட்ரஸ் ஆக்சைடு. 44வது வினா, செயற்கை மழைக்கு காரணமான வேதிப்பொருள் எது? சில்வர் அயோடைடு. செயற்கை மழைக்கு காரணமான வேதிப்பொருள் எதுனா சில்வர் அயோடைடு. 45வது வினா, வைரஸ்களை கண்டறிந்தவர் யார்? டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ்களை கண்டறிந்தவர் யார்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. 46வது வினா, தாவரவியலின் தந்தை யார்? தியோப்ராட்டஸ். தாவரவியலின் தந்தை யார்னா தியோப்ராட்டஸ். 47வது வினா, நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார்? எட்வர்ட் ஜென்னர். நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார்னா எட்வர்ட் ஜென்னர். 48வது வினா, ஹோமியோபதியின் தந்தை யார்? சாமுவேல் ஹோனிமன். ஹோமியோபதியின் தந்தை யார்னா சாமுவேல் ஹோனிமன். அடுத்தது 49வது வினா, உலக மலேரியா தினம் என்று? ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் என்றுனா ஏப்ரல் 25. 50வது வினா, புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? மார்ஷல் மாக்லூகான். புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா மார்ஷல் மாக்லூகான். 1வது வினா, உயிர்களின் வேதி பரிமாணம் என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ஓபாரின் மற்றும் ஹால்டன். உயிர்களின் வேதி பரிமாணம் என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் ஓபாரின் மற்றும் ஹால்டன். 2வது வினா, தொல்லுயிரியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? லியோனார்டோ டாவின்சி. தொல்லுயிரியலின் தந்தை லியோனார்டோ டாவின்சி. 3வது வினா, சார்லஸ் டார்வின் பயணம் செய்த கப்பல் எது? HMS பிகல். சார்லஸ் டார்வின்
பயணம் செய்த கப்பல் HMS பிகில். 4வது டார்வின் பயணம் மேற்கொண்ட தீவு எது? கேலபாகஸ் தீவு. டார்வின் பயணம் மேற்கொண்ட தீவு கேலபாகஸ் தீவு. 5வது இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யார்? பீர்பால் சகனி. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சகனி. 6வது தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கஸ்பர் மரியா வான் ஸ்டெனர்பெர்க். தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பெர்க். இது புது புத்தகம் 10வதுல இடம்பெற்றுள்ள பகுதி. அடுத்தது 7வது கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார்? WF லிபி. கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் WF லிபி. 8வது ஆர்கியோடெரிக்ஸ் என்பது என்ன? புதைப்படிவ பறவை. ஆர்கியோடெரிக்ஸ் என்பது புதைப்படிவ பறவையாகும். 9வது ட்ரைசோமி என்பதன் குரோமோசோம் வாய்ப்பாடு என்ன? 2n+1. குரோமோசோம் இருந்ததுன்னா அது ட்ரைசோமி சொல்லுவாங்க. 10வது சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹியூகோ டிவரிஸ். சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஹியூகோ டிவரிஸ். அடுத்த 11வது மிக முக்கியமான இடியோகிராம் என்பது என்ன? ஒரு சிற்றினத்தோட கேரியோடைப் வரைபட விளக்கம் தான் இடியோகிராம் என்பது ஆகும். இடியோகிராம் என்பதுன்னா ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் ஆகும். 12வது ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் இது? ஆக்சான்கள். ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள். அடுத்து 13வது வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் இடம் இது? முகுளம். வாந்தி எல்லாம் எடுக்கிறோம், அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி எதுனா முகுளம் தான். 14வது மூளையில் ஏற்படும் கட்டி, காயங்கள், வலிப்பு போன்ற நோய்களை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? எலக்ட்ரோ என்செபலோகிராம். எலக்ட்ரோ என்செபலோகிராம். 15வது RH காரணியை கண்டறிந்தவர் யார்? லான்ஸ்டீனர் மற்றும் வீனர். RH காரணியை கண்டறிந்தவர் லான்ஸ்டீனர் மற்றும் வீனர். 16வது நவீன உடற்செயலின் தந்தை யார்? வில்லியம் ஹெர்வி. இவர் தான் ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர். மூடிய ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர் யாருனாலும் வில்லியம் ஹெர்வி தான். நவீன உடற்செயலின் தந்தைன்னு வில்லியம் ஹெர்விய சொல்லுவாங்க. 17வது முயலின் விலங்கியல் பெயர் என்ன? ஒரிக்டோலாக்ஸ் கியூனிகுலஸ். முயலோட விலங்கியல் பெயர் ஒரிக்டோலாக்கஸ் கியூனிகுலஸ் என்பதா. 18வது பல் வாய்ப்பாட்டின் அடிப்படையில் முயலில் காணப்படாத பல் எது? கோரைப்பல். கோரைப்பல் முயல்ல காணப்படாது. அடுத்து 19வது ஒளி வினையை முதலில் கண்டறிந்தவர் யார்? ராபின் ஹில். ஒளி வினையை முதலில் கண்டறிந்தவர் ராபின் ஹில். 20வது மார்பின் என்பதன் எதன் தாது? கால்சியம். மார்பின் என்பது எதன் தாதுனா கால்சியத்தோட தாது. 21வது அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட். இந்த பாக்சைட் தாதுல இருந்து அலுமினியம் அதிக அளவு பிரித்தெடுக்கப்படுகிறது. அதனால இந்த அலுமினியத்தோட முக்கிய தாது எதுனா பாக்சைட். 22வது சலவை தூள் என்பது என்ன? கால்சியம் ஆக்சி குளோரைடு தான் சலவை தூள் எனப்படும். சலவை தூள் என்பதுன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. 23வது போர்டோ கலவை என்பது என்ன? பூச்சிக்கொல்லி. போர்டோ கலவை என்பது என்னன்னா பூச்சிக்கொல்லி. 24வது ஜிப்சம் என்பது என்ன? கால்சியம் சல்பேட். கால்சியம் சல்பேட். மேலும் இந்த போர்டோ கலவையில என்னென்ன கலவையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட்டும்
கால்சியம் ஹைட்ராக்சைடும் கலந்த கலவை தான் இந்த போர்டோ கலவை. அது வந்து பூச்சிக்கொல்லியாச்சு. 25வது நாள் மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய பயன்படுவது எது? டங்ஷன். மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய பயன்படுவதுன்னா டங்ஷன். ஏன்னா அதிக மின் தடையை கொடுத்து வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய பொருள் இந்த மின் இலை. அடுத்தது 26வது நாள் துரு என்பது என்ன? நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு. துரு என்பது நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு. Fe2O3 XH2O சொல்லுவாங்க. 27வது நாள் வளிமண்டலத்தின் 2வது அடுக்கு எது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். வளிமண்டலத்தோட 2வது அடுக்கு எதுனா ஸ்ட்ராட்டோஸ்பியர். 28வது நாள் ஒரு ஒளி ஆண்டு மதிப்பு என்ன? 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு ஒளியாண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். 29வது நாள் பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளதுன்னா 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. 30வது நாள் பாதரசத்தோட அடர்த்தி மதிப்பு என்ன? 13,600 கிலோகிராம் மீட்டர் கியூப். 13,600 கிலோகிராம் மீட்டர் கியூப். இது பாதரசத்தோட அடர்த்தியா. 31வது நாள் வட்டத்தின் பரப்பளவு காணுவதும் வாய்ப்பாடு என்ன? பயார் ஸ்கொயர். வட்டத்தோட பரப்பளவு காணுவதும் சமன்பாடு பயார் ஸ்கொயர். 32வது நாள் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. அதான் ஒளியோட வேகம். 33வது நாள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு உள்ளது. சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனுக்கும் பூமிக்கு இடையே உள்ள தொலைவு உள்ளதுன்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். 34வது நாள் நெப்டியூன் சூரியனிடமிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு பார்த்தீங்கன்னா 30 வானியல் அலகு தூரத்தில் இருக்கு. நெப்டியூன் சூரியனிடமிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா 30 வானியல் அலகுல இருக்கு. 35வது நாள் அடினைன் மற்றும் தயமின் இடையே காணப்படுவது ஒரு இரட்டை பிணைப்பு காணும். அடினைனுக்கும் தயமினுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு இருக்கும். 36வது நாள் அதுவே குவானைன் மற்றும் சைட்டோசின் இடையே காணப்படுவது முப்பிணைப்பு. குவானைன் மற்றும் சைட்டோசின் இடையே முப்பிணைப்பு காணப்படும். 37வது நாள் உலக உணவு தினம் என்று. அக்டோபர் 16 தான் உலக உணவு தினம் சொல்றோம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். 38வது நாள் உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. 39வது உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து இது பென்சிலின். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து இதுன்னா பென்சிலின். பெஞ்சமின் அலெக்சாண்டர் பிளமிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிப்பாரு. 40வது பென்சிலின் மருந்து எவ்வகை பூஞ்சையில் இருந்து கண்டறியப்பட்டது? பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்து கண்டறியப்பட்டது. 41வது அமோனியா எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறதுனா ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கிறாங்க. அமோனியா தயாரிக்க முடியும்னால ஹேபர் முறையில். 42வது செல்லின் உணவு தொழிற்சாலை எது? பசுங்கணிகம். செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம். 43வது நமது உள் அங்கவடிவ எலும்பு நீளம் என்ன? நமது உடம்பு காதில் உள்ள அங்கவடிவ எலும்போட நீளம் 2.8 மில்லிமீட்டர். அங்கவடிவ எலும்பு நீளம் 2.8 மில்லிமீட்டர். 44வது தைராய்டு சுரப்பி எங்க இருக்கு? கழுத்து பகுதியில் உள்ள சுரப்பி எதுனா தைராய்டு சுரப்பி. அடுத்த 45வது விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு எது? டெக்டைலோகிராஃபி. விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு எதுனா டெக்டைலோகிராஃபி. 46வது நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகளை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் பெட்வர்.
நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகளை கண்டுபிடித்தவர் வில்லியம் பெட்வெல். 47வது வினா, கால்பந்தை உதைத்தல் என்பது எந்த விசைக்கு எடுத்துக்காட்டு? தொடு விசை. போய் தானா தொடுறோம், தொட்டு தான் அந்த பந்தை உதைக்கிறோம், அதனால இது தொடு விசை எனப்படும். அதே காந்தம் இருக்கக்கூடியது தொடா விசை. 48வது வினா, லாக்டோமீட்டர் என்னும் கருவி எந்த தரத்தை காண பயன்படுதுன்னா பால். லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுதுன்னா பாலோட தரத்தை காண. 49வது வினா, அமைதியாக கொள்ளும் நோய் எது? ரத்த அழுத்தம். இந்த பிபின்னு சொல்றாங்களே, அந்த பிளட் பிரஷர், அதுதான் அமைதியாக கொள்ளும் நோய் என்ற பெயர். 50வதுனா உலோகங்களை ஒட்ட பயன்படுவது, கேஸ் வெல்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஆக்சி அசிட்டிலின் அந்த பொருள் தான் பயன்படுது. உலோகங்களை ஒட்ட பயன்படுது ஆக்சி அசிட்டிலின். நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் வினாக்களில் இருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். மேலும் இந்த வினாக்கள் டிஎன்பிசி, டிஎன்இபி, அப்புறம் போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுகளை நிச்சயமா வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.